மேட்டுப்பாளையத்தில் அனுமதியின்றி ரேட் டாக்ஸி ஓட்டுநர்கள் வாடிக்கையாளர்களை ஏற்றி செல்வதால் உள்ளூர் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுவதாக கூறி மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் முற்றுகை. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ளூர் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாகனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வாடிக்கையாளர்களை விட்டு செல்ல வரும் ரெட் டாக்ஸி நிறுவன ஓட்டுநர்கள் இங்கிருந்து திரும்பி செல்லாமல் இங்கேயே மணிக்கணக்கில் வாகனத்தை நிறுத்திக் கொண்டு வாடிக்கையாளர்களை மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு அழைத்து செல்ல காத்திருப்பதாகவும், இதனால் உள்ளூர் வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். பெரியநாயக்கன்பாளையம், கோவில்பாளையம் போன்ற பகுதிகள் வரை மட்டுமே ரெட் டாக்ஸி இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை மீறி ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர், சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் வாடிக்கையாளர்களை கவர முயற்சிப்பதாக புகார் தெரிவித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். நேற்றைய தினம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் வாகனத்தை நிறுத்தி வாடிக்கையாளரை ஏற்றியதில் உள்ளூர் ஓட்டுநர்கள் மற்றும் ரெட் டாக்ஸி ஓட்டுநர் இடையே ஏற்பட்ட மோதலால் இந்த பிரச்சினை பூதாகரமாக முற்றிய நிலையில் இன்று உள்ளூர் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். TN 40 டூரிஸ்ட் கார் பயணிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் திரண்டு ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். அதே சமயத்தில் ரெட் டாக்ஸி ஓட்டுநர்களும் தங்களை உள்ளூர் டாக்ஸி டிரைவர்கள் தாக்கியதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.